ஸோ இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், அவருடைய பார்வைக்கு நான் அருமையானவனாக இருக்கிறேன். சொல்லுங்க, அவருடைய பார்வைக்கு நான் அருமையானவனாக இருக்கிறேன், ஆதலால் நான் கனம் பெற்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் என்னை சிநேகிக்கிறார். சொல்லுங்க, அவர் என்னை சிநேகிக்கிறார். அவர் எனக்கு மனிதர்களை தருவார். சொல்லுங்க, அவர் எனக்கு மனுஷர்களை தருவார், ஜனங்களை கொடுப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப கனம் பெற்றவர்களாக, அவருடைய பார்வையில் மிகவும் அருமையானவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறது, யூ வேர் ப்ரெசியஸ் இன் மை சைட். என்னுடைய பார்வைக்கு நீ எப்படி இருக்கிற அப்படின்னா எல்லாவற்றையும் விட மேலானவனாக இருக்கிறாய். அல்லேலூயா. நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் உண்டாக்குன எல்லாவற்றையும் அவர் பார்த்தார், அதெல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷனை உண்டாக்கும் பொழுது அது நல்லதுன்னு மட்டும் அவர் பார்க்கல, மிகவும் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோன்னா விலை உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்னா விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் மற்றவங்களுக்கு முன்னாடி அந்தளவுக்கு முக்கியத்துவம் உள்ளவனாக இருக்கவில்லை, என்னை யாருமே மதிக்கிறதில்ல, நான் பேசுகிறத யாருமே காது கொடுத்து கேட்கறதில்ல, என்ன ஒரு பொருட்டாகவே யாரும் நினைப்பதில்லை. நான் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், சில நேரத்தில் என் குடும்பமாக இருக்கட்டும், யாருமே என்ன ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை அப்படிங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் யார் உங்களை மதித்தாலும், யார் உங்களை உதாசீனப்படுத்தினாலும், யார் உங்களை வேற்றுவாசிகளாக கூட பார்த்தாலும், ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நான் தேவனுடைய பார்வையில் அருமையானவன். மறுபடியும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் தேவனுடைய பார்வையில் அருமையானவன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரா? கனப்படுத்துகிறாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யாரை கனப்படுத்துகிறார்? அவருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிற நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? கனப்படுத்துகிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது, நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று சொல்லவில்லை, நீ கனம் பெற்று விட்டாய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு கனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் தேவனால், எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனாலே கனம் பெற்றவனாக இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னை கனப்படுத்தி இருக்கிறாருன்னு? நீங்கள் நினைக்கலாம், என்ன யார் கனம் பண்ண போகிறேன், என்ன யார் நான் செய்கிற காரியத்தை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை. நான் செய்கிற காரியங்களை பரவாயில்ல, இந்த காரியத்தை நீங்கள் நல்லா செய்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு கூட யாருமே இல்லை அப்படி நாம் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எப்பொழுதும் கனம் பெற்றவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட மாதமாக கர்த்தர் பார்க்கிறார் என்றால், நம்மை கனப்படுத்துகிற மாதமாக கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டுடைய பார்வையில் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இந்த வாக்கு தத்தத்தை அறிக்கை செய்யணும். விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். என்னென்ன அறிக்கை செய்யணும்? ஆண்டவரே, நான் உமது பார்வைக்கு அருமையானவன், அதனால் நான் கனம் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, நான் கனம் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். இனிமேல் என்னை கனப்படுத்துவார் என்பது அல்ல, ஆல்ரெடி நம்மை அவர் கனப்படுத்தி இருக்கிறார். அவர் இன்னமும் நம்மை கனப்படுத்துவதற்கு அவர் எப்பொழுதும் வாஞ்சி உள்ளவராகவே இருக்கிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நம்மளை பிள்ளைங்களை நம்ம எல்லாருக்கும் முன்னாடி மட்டம் தட்டணுங்கிறது நம்ம நினைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா நம்முடைய பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளை விட வெளியேற பெற்றவர்கள். மற்றவங்களுக்கு எது செய்கிறோமோ இல்லையோ நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கண்ணும் கருத்துமாக கவனித்து அவங்களுக்கு சாப்பாடு தேவையா, துணி தேவையா, அவங்களுக்கு நல்ல படிப்புக்கு என்ன ஏற்ற காரியங்கள் தேவையா, கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு அவங்க கொசு வேலை தேவையா, அல்லது நல்ல தூங்குறதுக்கு என்ன தேவையோ நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். ஏன் அப்படின்னா நம்முடைய பார்வையிலே நம்முடைய பிள்ளைகள் எப்படி நினைக்கிறாங்க? ஆமென், சோதர் அருமையானவர்கள். நம்முடைய பிள்ளைங்க நமக்கு எப்படிப்பட்டவங்க? அப்போ தேவன் நம்ம எப்படி பார்க்குறாருன்னா அவருடைய பிள்ளைகளாக பார்க்கிறார். அவர் நம்மை அருமையானவர்களாய் பார்க்கிறார். அவர் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார். இன்னமும் அவர் கனப்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். ஸ்தோத்திர. பிதாவாகிய தேவன் இயேசுவை குறித்து சொல்லுகிற பொழுது இவருடைய நேசகுமாரன் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மகிமைப்படுத்தினார் அவரை. ஸ்தோத்திரம். இயேசு ஜெபிக்கிறார், என்னை மகிமைப்படுத்து. அவர் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்படின்னா இன்னும் நான் அவனை என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். அப்போ இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை கனப்படுத்துகிறார் அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் அல்லவே அல்ல. எப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் இருந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில் சென்றாலும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்த நான் உன்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திர. வேதத்தில் ஆண்டவர் அநேகரை கனப்படுத்தி இருக்கிறார். அதில் ஸ்தோத்திரம் ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஸ்தோத்திரம் எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். நாம் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எனக்கு காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் என்ன செய்தாரா? ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். யாபேஸ் தன் சகோதரரை விட எப்படிப்பட்டவனாக இருந்தானா? எல்லாரும் சொல்லலாம், அவர் கனம் பெற்றவனாக இருந்தான். ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நாளாகம புஸ்தகம் அப்படிங்கிறது எதை நம்ம அதிகமாக வலியுறுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது என்பதை காண்பித்து கொடுப்பதற்காக நாளாகம புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டால், எப்படி அந்த அரசியல் ரீதியாக ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக ராஜாக்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறத குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது ராஜாக்கள் நாளாகம புஸ்தகத்தை வாசிக்கும் போது சில சம்பவங்கள் ஒன்று போலவே இருக்கும், ஆனால் அது ஒரு நோக்கம் வேற வேற. ஸோ ராஜாக்கள் புஸ்தகம் எப்படி ராஜாக்கள் ஆண்டு கொண்டார்கள், எப்படி அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற அரசியல் காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாளாகம புஸ்தகங்கள் அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருந்தது எப்படிங்கிறத குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நபரை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர் பேர் என்னதுன்னா யாபேஸ். பொதுவாகவே யாபேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதனையை உண்டாக்குகிறவன், துக்கப்படுத்துகிறவன் அப்படிங்கிறதான் பேர். அவங்க அம்மா அவனுக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் அப்படின்னா, துக்கத்தை உண்டாக்குகிறவன், வேதனை உண்டாக்குகிறவன், வலியை உண்டாக்குகிறவன். எப்படிப்பட்ட பேர்னு பாருங்க. நம்ம தமிழில் மொழிபெயர்த்து வச்சோம்னா யாபேஸ் அப்படின்னா துக்கத்தை உண்டாக்குகிறவன், அப்படி தான் பேர். துக்கத்தின் மகன். அவன் எனக்கு என்னத்தை உண்டு பண்ணான்? துக்கத்தை உண்டு பண்ணினான். அவன் எனக்கு ரொம்ப வேதனையை உண்டு பண்ணினான் அப்படிங்கிற அர்த்தத்தோடு தான் அவனுக்கு பேர் வச்சாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய சகோதரரை பார்க்கிலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தானா?
கனம் பெற்றவனாக இருந்தான். எப்படி கனம் பெற்றவனாக இருந்தான்னா தேவனே அவனை கனப்படுத்தினார். அல்லேலூயா. பெற்ற தாய் அவனுக்கு நீ எனக்கு கனம் உள்ளவன் என்று சொல்லவில்லை, மாறாக நீ எனக்கு வேதனை உண்டாக்குகிறவன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்தார். அந்த காலங்களிலே என்ன விதமான வேதனையோடு அவள் இருந்தால் அப்படி நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் ஒன்று, யாபேஸ் பிறந்ததினாலே அவளுக்கு துக்கம்தான் அதிகமாக இருந்தது. யாபேஸ் பிறந்ததினாலே அவளுக்கு வேதனை தான் அதிகமாக இருந்தது. அதனால் அந்த பேர் வச்சுட்டு அவள் அப்படியே வாழ்ந்தா, இவன் அப்படியே வளர்ந்தான். எல்லாரும் அவனை பார்த்து கூப்பிடுகிற பொழுது துக்கத்தின் மகன் என்று தான் கூப்பிட்டார்கள். அப்போ அவனுக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு மனசு இருந்திருக்கு நினச்சி பாருங்க. சில நேரத்தில் சில பேர் ஒரு குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே சொல்லுவாங்க, அவங்க அம்மாவை முழுங்கிட்டான், இவன் பிறக்கும் போதே அவங்க அம்மாவை என்ன செஞ்சிட்டான், ஆமாம் முழுங்கிட்டான், சாக்கடிச்சிட்டான். இவன் பிறந்ததுலேருந்தே அவங்க வீட்டில் ஒரே தரித்திரம், இவன் பிறந்ததுலேருந்தே அவங்க வீட்டில் ஒரே சாபம், இவன் பிறந்ததுலேருந்தே நிறைய பிரச்சனை அவங்க குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை பார்த்தீங்கன்னா அவனை அப்படியே ஒதுக்கி வைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? அவனை ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அவனை எங்கேயாவது வரான், அப்படியே இங்கெல்லாம் நீ வராத, இங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கெல்லாம் நீ வரக்கூடாது, ஏன் நீ இங்கே அவங்களோடலாம் சேராத. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லி வைப்போம், அவங்க கூடலாம் இருக்காத, அவன் அவனுடைய பிள்ளைங்க அப்படி இல்லைனாலும் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பயங்கரமாக அவங்கள டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. ரொம்ப மட்டம் தட்டி ரொம்ப ஒரு விதமாக பண்ணியிருப்பாங்க. அதே நிலைமை தான் இந்த யாபேஸுக்கு. சகோதரர்களுக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, டே அவங்க கூட அதிகமாக வச்சுக்காதீங்க, அவன் வேதனை உண்டாக்குகிறவன். அவன் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேதனை தான், அவங்க கூட பழகினீங்கன்னா உங்களுக்கு வேதனை தான், அவங்க கூட நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேதனை தான் அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கி வைத்தே இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் கூனி குறுகி போகவில்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் அவன் வேதனையோடு, என்னை ஏன் எல்லாரும் ஒதுக்குறீங்க, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் என்ன பாவம் பண்ணினேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டு அவன் துக்கத்தோடு அழுது கொண்டு அவன் புரண்டு கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லவில்லை. மாறாக அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னன்னு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. 4 காரியங்களை அவன் சொல்லி ஜெபிக்கிறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? தேவரீர் என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். உலகத்தில் உள்ளவர்கள் என்னை எப்படி வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என்னை உண்டு பண்ணின தேவன் நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உடையவராக இருக்கிறீர் ஆண்டவரே. யார் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் எழும்பட்டும், யார் எனக்கு விரோதமாக பேசினாலும் பேசட்டும், யார் எனக்கு விரோதமாக காரியங்களை செய்தாலும் செய்யட்டும், யார் என்னை சேர்த்து கொள்ளாமல் போனாலும் போகட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன். நான் எல்லாருக்கும் முன்பதாக நான் ஒடுக்கப்பட்டவனாய் இருந்தாலும், எல்லாருக்கும் முன்பாக நான் ஒதுக்கப்பட்டவனாய் இருந்தாலும், நீர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவர் என்று சொல்லி அவன் சூழ்நிலையை பார்க்காம, மற்றவங்க என்ன சொல்றாங்கிறத பார்க்காம ஆண்டவர் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். என்ன ஜெபித்தான் அப்படின்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர். ஹல்லேலூயா. வேற எங்கேயும் அவன் போய் கேட்பதற்கான சூழ்நிலை இல்லை. எல்லாரும் அவனை ஒதுக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை. யாருக்கிட்டே அவன் போய் நிற்க முடியல. எல்லாரும் அவனை ஒதுக்கி தள்ளிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில அவன் செய்கிற முதல் காரியம் என்னன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தான். அவரை நோக்கி பார்த்தது மட்டுமல்ல, அவன் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லவில்லை, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று அழுது புலம்பவில்லை. மாறாக அவனுக்கு தெரியும், ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் கர்த்தர் என்னை பிறக்க வைத்திருக்கிறார், என்னை ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவனுடைய சமூகத்தில் அவன் கேட்ட முதல் காரியம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் நான் சாபமாக நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாக நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஊர் என்ன சொல்லுதோ அதை நம்ம அப்படியே நம்புகிறோம், ஊர் என்ன சொல்லுதோ அப்படி தான் நாம் இருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஸ்தோத்திரம், ஊர் நம்மளை பார்த்து சொல்கிறது எல்லாம் நமக்கு கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா தேவன் நம்மை குறித்து என்ன நினைக்கிறாருங்கிறத நம்ம என்ன செஞ்சுருவோம்,
மறந்துடுவோம். ஊர் என்ன சொல்லுதுங்கிறது இல்லை, மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கங்கிறது இல்லை, என்னை குறித்து தேவன் என்ன நினைத்திருக்கிறாருங்கிறத ரொம்ப முக்கியம். அவன் இங்கே பார்த்தான், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். எனவே அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், தேவரீர் என்னை என்ன செய்யுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க என்று சொல்லி அவன் ஆண்டவரிடத்தில் கேட்குற முதல் காரியம் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிறான். ரெண்டாவது அவன் கேட்ட காரியம் பாருங்க, என்னுடைய எல்லையை என்ன செய்யுங்க, பெரிதாக்குங்க. அல்லேலூயா, சோத்திரம். அவனை ஒரு சாபத்தின் மகனாக தான் எல்லாம் பார்த்தாங்க. அவனுக்கு ஒரு எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. அவன் எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. எங்கே போனாலும் அவனை ஒரு விதமாய் பார்க்கிறார்கள், ஒரு விதமாய் பேசுகிறார்கள், அவங்களுக்குள்ள முணுமுணுத்துக்கிறார்கள். இதெல்லாம் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கிறான், இப்படி இருக்குதே அப்படின்னு புலம்பதைக்கு பதிலாக அவன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான், நான் இருக்கிற அந்த இடம் விஸ்தாரமாய் மாற வேண்டும் ஆண்டவரே. நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது, என்னுடைய எல்லையை கொஞ்சம் என்ன செய்யுங்க அப்பா, பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். மூணாவது அவன் கேட்ட காரியம் பாருங்க, உமது கரம் என்னோடு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருக்கணும் அப்படின்னு? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா அவனுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் வனாந்தரத்தில் கடந்து சென்ற பொழுது தேவரீருடைய கரம் அவர்களோடு கூட இருந்ததினாலே கர்த்தர் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டார். அவங்க ஸ்தோத்திரம் அக்கினி ஸ்தம்பத்தில், மேக ஸ்தம்பத்தில் அவர்கள் அந்த சூழ்நிலையில் கடந்து சென்றார்கள். அவங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பினார்கள், எத்தனையோ பேர் படையெடுத்து வந்தார்கள், எத்தனையோ பேர் அவர்களுக்கு விரோதமாக சாபத்தை எல்லாம் வைச்சாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்றும் அணுகாதபடிக்கு 40 நாளளவும் கர்த்தரவளை கண்ணின் மணி போல பாதுகாத்து கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரே ஒரு காரியம், தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது, அவருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருந்தது. அதனால தான் அவன் அங்கே சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படின்னு என்ன அர்த்தம், நீர் என் கையை பிடித்து என்னை என்ன செய்யுங்கப்பா, நடத்துங்க ஆண்டவர். எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்று என்னை நடத்தும். சில பேர் இந்த பாதையில் வரக்கூடாது நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் என்னால் அந்த பாதையில் என்ன செய்ய முடியல, நான் விரும்புகிற பாதையில் என்னால் போக முடியல. சில பேர் சில பாதையில் நான் போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த பாதையில் உனக்கு ஏற்றது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீர் என்ன செய்யுங்க, உமது கரம் என்னோடு கூட இருந்து என்னை சரியான பாதையில் நடத்தும் ஆண்டவரே, என்னை சரியான பாதையில் என்னை கொண்டு போகும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அல்லேலூயா, சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா, சோதரர். உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சில பேருக்கு அப்படி கிடையாது, ஆண்டவரே நான் போகிற பாதையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி அல்ல, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். அப்படின்னா என் கரம் எதுக்கு இருக்கணும், நான் எங்கே போகிறேன்னோ நீங்கள் என்னை டைரக்ட் பண்ணுங்க ஆண்டவரே. நான் எந்த பாதையில் போக வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும், நான் எங்கே போக வேண்டும் என்கிற சரியான டைரக்ஷனை யார் தான் கொடுக்கணும்? எனக்கு மனுஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா மனுஷன் எல்லா பாதை எனக்கு அடைக்கிறான், நானாக தீர்மானிக்க முடியாது. நானாக போனனாலும் நிறைய பாதைகளை அடைத்து வைக்கிறார்கள். ஆனால் உமது கரம் என்னோடு கூட இருந்தால், அது வனாந்தரமான ஒரு பாதையாக இருந்தாலும் அங்கே எந்த குறைவும் இல்லாத ஒரு நல்ல ஆண்டவர் என்னோடு கூட வருகிறீர் என்று சொல்லி அவன் நினைத்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி. அதுக்கப்புறம் கடைசியாக அவன் சொல்லுகிறான் பாருங்க சோதரன், எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா, சொல்லலாமா? சோதரன், எந்த தீங்கு என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே. இவங்க எனக்கு விரோதமாக என்ன தீங்கு நினைக்கிறாங்களோ அதை என்ன செய்யக்கூடாது, என்ன தீங்கு பேசுகிறாங்களோ அதை என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எந்த தீங்கு எனக்கு விரோதமாக செய்கிறார்களோ அதை என்ன செய்யக்கூடாது. ஆமென், ஆமென். இருக்கிறீங்களா? நம்மள என்ன ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? எந்த தீங்கு எனக்கு வரக்கூடாது, யார் எனக்கு தீங்கு செய்யக்கூடாது. அது எப்படி செய்யாமல் இருப்பாங்க? ஏன்னா அவங்க அதுக்காக தான் இருக்கிறாங்க, தீங்கு செய்வதற்காகவே இருக்கிறாங்க. தாவீது சொல்லுகிறார், எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடியிருக்கிறார்கள். எதற்கு? எனக்கு விரோதமாய் தீங்கு செய்யும்படி, என்னை அழித்து போடும்படி, என்னை ஒன்றுமில்லாக்காமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. நானோ
உமது ஆலயத்தில் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், உமது சத்தியத்தை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க என்னதான் பிளான் பண்ணாலும் அந்த பிளானை ஏன்டா அப்படி பண்ணுறீங்க நம்ம போய் தடுக்க முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும், அத்தனை பிளான்களையும் முறியடிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. இவன் அதே தான் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, எனக்கு விரோதமாக நிறைய தீங்கு இருக்கிறது, எனக்கு விரோதமாக அநேகர் தீங்கு செய்ய நினைத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள், அவைகள் எதுவும் என்னை அணுகாதபடிக்கு, அவைகள் எதுவும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை காத்தருளும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுறான். அல்லேலூயா. அவன் பாதுகாப்புக்காக என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுறான். அந்த 4 விதமான ஜெபத்தையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினதினாலே அவன் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சோதரர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கனம் படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் அந்த லைனுக்கு என்ன செய்ய மாட்டேன்றாங்க, வர மாட்டேன்றாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம், எல்லாருக்கும் ஆசை தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, அந்த பிள்ளைங்க நோட்டு பேனாவெல்லாம் கையில் வச்சுருக்குது, புத்தகமெல்லாம் கையில் வச்சுருக்குது. ஆனால் படிப்பில் என்ன செய்ய மாட்டேங்க, தெரியாத சொல்லிக் கொடுக்கறதுக்கு டீச்சர் இருக்கிறாங்க, தெரியாததை அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதற்கு தேவையான ஆலோசனைகள் கொடுப்பதற்கு சுற்றி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு எண்ணம் இல்லை, கனப்படுத்தப்படணுங்கிற எண்ணமே இல்லை. அதனால் அதை என்ன செய்ய மாட்டேங்க, நான் எல்லாம் படிக்க மாட்டேன், நான் எல்லாம் கவனம் செலுத்த மாட்டேன் அப்படின்னு இருக்கிறதை போல இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவன் என்னை கனப்படுத்தணும் மனதளவில் நினைக்கிறாங்களே தவிர, தேவன் என்னை கனப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வேன் என்று செயல்படுகிற கூட்டம் இன்னைக்கு ரொம்ப குறைவு. இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் என்ன ஆசை, கர்த்தர் என்ன, ஆனால் நான் எதுவுமே நான் பாஸ் ஆகணும், ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன். வந்து ஜெபம் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி வர 1ஆம் தேதி ஆயிடுச்சா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, +2 +1 போகிறவங்க எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. என்னத்துக்கு? பாஸ் ஆகணும்னு என்ன செய்யுங்க. ஆமாம், எல்லாருக்கும் ஆசை என்ன ஆகணும். ஆனால் படிக்கிறாங்களாங்கிறது, அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு. அல்லேலூயா. சோதரர், படிச்சிருந்தா தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவர் அந்த ஞானத்தை சரியாக கொடுத்து அந்த சரியான கேள்விக்கு சரியான பதில் எழுதக்கூடிய ஞானத்தை ஆண்டவர் தந்து அது என்ன படித்தாங்களோ அதை என்ன செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் என்னன்னா, நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் நான் என்ன செய்யணும். இதே போல தான் நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஆண்டவரை பார்த்து என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்க மாட்டேன், என் நிலையை பெரிதாக்குங்கன்னு எதுவும் நான் கேட்க மாட்டேன், உமது கரம் என்னோடு கூட இருக்குன்னு எதுவும் நான் கேட்க மாட்டேன், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு இருக்கட்டும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் கர்த்தர் என்னை கனம் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, சோதரம் அது எப்படி ஆண்டவர் செய்வார்? நாம் கேட்காம அவர் செய்வாரா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் அப்பொழுது, சொல்லுங்க எல்லாரும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படுமா, தட்டுங்கள் தேடுங்கள் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உன் பாட்டு நீ செய்ப்பா, என் பாட்டு நான் என்ன செய்கிறேன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே, அது எப்படி பாஸ்டர்? அப்படியா? நம்ம செய்கிறத நாம் செய்யணும். ஆண்டவர் என்னோடு பேசணும், இன்னைக்கு தேவையான வார்த்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நான் என்ன செய்யணும், தேவன் வார்த்தையை கொடுக்குறவர் இருந்தாலும் நான் உட்காந்து கேட்கணும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், நான் எந்த வார்த்தையை நான் பேச வேண்டும், எனக்கு இந்த சரியான ஒரு வார்த்தையை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால்தான் ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆனால் எதுவுமே கேட்காம இங்கே வந்து நின்றுக்கிட்டு கர்த்தர் பேசுவார் அப்படின்னா அது சரியானதாக? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் கனம் பெற நீங்கள் ஆண்டவர் என்னை கனப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோதரர், இதுவரைக்கும் கனப்படுத்தி இருக்கிறார், இதுக்கு மேலேயும் கனப்படுத்த கர்த்தர் வல்லமையுடையவராய் இருக்கு. அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. சூழ்நிலையை பார்க்காம, மனுஷங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்காம, ஸ்தோத்திரம், யார் என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், எனக்கு தெரியும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கனப்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். ஸோ அவர் எனக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு நான் விண்ணப்பம் வைப்பேன். ஆனால் அந்த விண்ணப்பம் தேவனுடைய பார்வையில் பிரியமாக இருக்குமானால் அதை செய்வதற்கு அவர் ஒரு நாளும் தயங்கவே மாட்டார். அல்லேலூயா. தயங்குவாரா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் இனிமேல் ஜெபம் பண்ணுவேன், அல்ல ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்பேன்,
ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம். நீங்கள் கேட்டால்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் கேட்கறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் விரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டுமோ அதை அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். இயேசு சொல்லிட்டு போனார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், ஸ்தோத்திரம், நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதை அவர் உங்களுக்கு செய்வார் என்றதே நாம் அவர் மேலே வைத்திருக்கிற தைரியம். அவர் சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு செய்ய. தூங்கிட்டீங்களா? நீங்கள் கேட்டால் அவர் என்ன செய்வாரா? செய்ய வல்லமை உடையவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய பேருடைய ஆண்டவர் யாருன்னு கேட்டால் சொல்லுவாங்க வல்லவர், நல்லவர், போதுமானவர்ன்ட்டு. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவர் வல்லமை உடையவர் என்பதை வெளியே காட்டவே கேட்கவே மாட்டாங்க. இன்னைக்கு கேட்க போகிறோம், இன்னும் இந்த மாதம் முழுவதும் கேட்க போகிறோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை விலக்கி காத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை கனப்படுத்த அவரால் முடியுமானால் நம்மையும் அவர் கனப்படுத்த முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற, நீ என் பார்வைக்கு அருமையானபடியால், அப்படின்னா நீ என் பார்வைக்கு விலையேற பெற்றவனாய் இருக்கிறபடியால், நீ என் பார்வைக்கு கனமுள்ளவனாய் இருக்கிறபடியினால் நான் உன்னை கனப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? ஏன் அவர் என்னை கனப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டால் அவரே சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மளை நேசிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் இந்த மாதத்தில் கேட்க போகிறீங்க, அவர் என்னை கனப்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார்? எல்லாரும் எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கலாமா? ஆண்டவர், யாபேசை போல் இந்த நாளில் நான் கேட்குறேன் ஆண்டவரே, என் சூழ்நிலையை பற்றி நான் கவலைப்படக்கூடாது, என் நிலைமையை குறித்து நான் பேசக்கூடாது, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நான் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. அவங்க இப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது. அப்படி அல்ல ஆண்டவரே, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நீர் எனக்கு மேய்ப்பராய் இருங்க ஆண்டவரே. நான் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையேன் ஆண்டவரே. நீர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போங்க ஆண்டவரே. நான் நன்றாக மேய்ந்து கொள்வேன் ஆண்டவரே. என்னை அமர்ந்த தண்ணீரில் நடத்தும் ஆண்டவரே. நான் நன்றாக இளைப்பாறும்படி தண்ணீர் குடிப்பேன் ஆண்டவரே. நான் எங்கே சென்றாலும், நான் என்ன பண்ணாலும் கர்த்தாவே, யாபேசை போல என் வாழ்க்கையில் உம்மை நோக்கி உம்மையே நான் சார்ந்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாரும் வாயை திறந்து கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவரீர் என்னோட கூட இருந்து, தேவரீர் என்னோட கூட இருங்க, தேவரீர் என்னோட கூட இருங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க, தேவரீர் என்னை ஆசீர்வதிங்க. சில பேர் அமைதியாகவே இருக்கிறீங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இது அமைதியாக இருக்கிற நேரம் அல்ல, அவர்கிட்ட உதவி கேட்கிற நேரம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. எந்த தீங்கும் எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமது கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் அருமையானவர்களாக இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கனப்படுத்தினேன், நீ கனம் பெற்றா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னும் என்னை கனப்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் என்னை கனப்படுத்தும், இன்னும் என் குடும்பத்தை கனப்படுத்தும். 4 பேருக்கு முன்னாடி நான் வெட்கப்பட்டவனாய் அல்ல, 4 பேருக்கு முன்னாடி மடங்கடிக்கப்பட்டவனாய் அல்ல, 4 பேருக்கு முன்னாடி தலை குனிந்தவனாய் அல்ல, எல்லாருக்கும் முன்னாடி என் தேவன் என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண போவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது?
என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்னை அவர் எந்நேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என்றும் இன்பம் என்றும் இன்பம் ஆஹா என்றென்றும் இன்பம் அல்லவா என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பர், விசுவாசத்தோடு சொல்லுவோம், இயேசுவே என் மேய்ப்பராய் இருக்கிறீர், எனக்கு எந்த குறைவும் இல்லை அப்பா. ஓ குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்ப ஒரு விசை கூட என்மே எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது பார்வைக்கு அருமையானபடியால் நாங்கள் கனம் பெற்றவர்களாக இந்த காலை நேரத்தில் கர்த்தரை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை சிநேகித்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மனுஷர்களையும் ஆண்டவரே அநேக ஜாதிகளையும் கர்த்தர் சொந்தமாய் கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கனம் பெறுவதற்கு ஆண்டவரே யாபேசுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் கொடுத்த மகத்தான கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாபேஸ் தனக்கு இருந்த சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தானே அப்பா. ஆனால் அவனுடைய சூழ்நிலை வேறு விதமாக இருந்தது. அவனுடைய தாய் துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்தால் ஆண்டவரை சுற்றி இருந்தவர்கள் துக்கத்தை உண்டாக்குகிறவன், வேதனை உண்டாக்குகிறவன் என்று சொல்லி அவனை கூப்பிட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்டவன் அவங்க என்ன சொல்றாங்க என்பதை வைத்து பார்க்காதபடிக்கு உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவரே, ஆண்டவரே எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு நீர் என்னை விலக்கி காப்பாற்றும் என்று சொல்லி கேட்டான். ஆண்டவரே, அதை கர்த்தர் அங்கீகரித்து அந்த ஜெபத்தை கேட்டு அவனை கனப்படுத்தினது போல ஆண்டவரே எங்களையும் கனப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறீர். எங்களையும் மேன்மைப்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறீர். எங்களையும் உயர்த்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறீர். நாங்களும் யாபேசை போல ஆண்டவரே கருத்தாக ஓ கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளுவீராக என்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கக்கூடிய கிருபையை தாங்க. ஆண்டவரே, உலகத்தை அல்ல அதை உண்டாக்கின உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தந்து நடத்தி ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிற மாதமாக இருக்க போவதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாய் மறைத்து கொள்ளும். வந்து உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் கர்த்தர் என்னை கனப்படுத்தியிருக்கிறார், என் குடும்பத்தை கனப்படுத்தியிருக்கிறார். என்னை ஸ்தோத்திரம் நிந்தித்தவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று சாட்சி சொல்லக்கூடிய கிருபைகள்
பிள்ளைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய தயவு, கிருபை, பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் என்று ஒப்பு கொடுக்குற இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உமது கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் தேவனுடைய கரம் அவர்களை பிடித்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சரியான பாதையில் கர்த்தர் நடத்தி உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்படியே செய்கிறது மகத்தான கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் கூட இருக்கட்டும் என்று அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்மோடு கூட அவருடைய வருகை புரிந்து நிலைத்திருப்பதாக. ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சில உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.